என்னடா வீடியோ ஆரம்பிச்சிட்டுமே மியா மியா பூனைக்குட்டி பாட்டு போது பார்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா ஆம்பிள் தேவலாம் காட்டுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க பூனை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு அந்த குட்டிக்காக பார்த்தீங்கன்னா பூனைக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பசியார பிள்ளைய சொல்லிட்டு அந்த பூனைக்காக ஆம்லெட் பண்ணி கொண்டு போனோங்க. ஸோ நானும் என் பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பூனைக்குட்டி பார்க்கலாம் சொல்லி கிளம்பி போனுங்க. சரி வாங்க இப்போ நான் பூனைக்குட்டி பார்க்கல. எங்கள் வீட்டில் பூனைக்குட்டி பார்த்தா எங்கள் அம்மா அப்பா இருக்க கீழ் வீட்டில் வந்து பூனை வந்து குட்டி போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் பூனைக்குட்டி பார்க்குற ஆர்வம் என்னை விட என் பொண்ணுங்க ரொம்ப அதிகமாக வந்து என் பொண்ணுக்கு அந்த கதவு தண்ணி கொடுக்கணும் ஓடி போய் அந்த ரூமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பூனை வந்து அழகாக 3 குட்டி போட்டு சூப்பராக படுத்துருந்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷங்க. பூனை பார்த்தீங்கன்னா 2 பூனை வந்து தாய் கலர்ல இருந்து ஒரு பூனை அந்த செவிலி கலர் மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கலருங்க. அவங்க அப்பா அந்த கலர் தான் சுற்றி இருந்தார். பூனைக்குட்டி பார்த்தா ரொம்ப இப்போ தான் நேற்று தான் குட்டி போச்சு. கண்டு கூட திறக்கல. பூனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியாக இருந்து என் கையில் இருக்க அந்த முட்டையை போட்டதுமே ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டீங்க. அப்படி இப்படி சொல்லுது ரொம்ப நாள் பசியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மனிதர்களே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா பசிக்கிறதோ சில விஷயங்கள் இயற்கையாக நடக்கும். அது மாதிரி தாங்க பூனையை நம்மளுமே பால் ஊட்டி தானாங்க. ஸோ அதுக்கு பார்த்தா சில ஃபீலிங்காக இருக்கும். அதே மாதிரி தாங்க பூனை வந்து ரொம்பவே நான் கொடுத்த சாப்பாடு அந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக சாப்பிட்டீங்க. பூனைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வருஷம் மனிதர்கள் கூட வந்து வாழ்ந்துருக்காங்க. அது போக பார்த்தா எகிப்து நாட்டில் வந்து பூனைகளை கடவுளாக வணங்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா என்னதான் பூனை குறுக்கு பூனை ராசியில் சொன்னாலும் நிறைய பேர் பூனை தான் வளர்றாங்க. நரியோ கழுதியை வளர்க்கலங்க. பூனை வந்து சுத்தமான ஒரு மிருகங்க. அது வந்து எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் பூனைகள் வந்து சில விஷயம் அது உடம்புல தெரியாது. நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பராமரிக்கணும், அது வந்து டெய்லியும் வந்து பார்த்துக்கணும். ஆனால் பூனைகள் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. பூனைகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் தூங்க. அதுபோக பூனைகளோட ஆட்காலம் பார்த்தீங்கன்னா 13 15 வருடங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பூனைகள் வந்து ரொம்ப நாள் வாழ்தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசி ஒரு பூனை 40 வருஷம் உயிர் வாழ்ந்த வந்து நான் ஒரு விஷயம் படித்தேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் வந்து பட் பூனைகளோட ஆட்காலம் பார்த்தீங்கன்னா 13 15 வருஷம் தாங்க. இந்த பூனைக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் குட்டி போடுறதுனால கண்ணே திறக்காம வந்துங்க. நாங்கள் வந்து எப்படியாச்சும் பூனை பெரிய பூனை போயிட்டா அந்த குட்டி பூனை வந்து வீடியோலாம் ரொம்ப வெயிட் பண்ணுங்க. பெரிய பூனை அந்த இடத்துக்கு நகரவில்லைங்க. எங்கள் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா பூனையை வாவான்னு கூப்பிட்டாங்க. அது போக சாப்பாடுலாம் கூப்பிட்டு சொல்லிக்கிட்ட ஒன்று பார்த்தாங்க. ஆனால் அந்த பூனை அந்த இடத்துலேயே தான் படுத்து எழுந்து போவே இல்லை. சரி நானும் அப்படி இப்படி தடை விடி பூனை குட்டியை தூக்கலாம் சார் தூக்க போனால் கொஞ்சம் பயம் இருந்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது மிருகம் தான் நம்ம சொல்லி புரிய முடியாது சார் அப்படின்னா நான் பூனையை தூக்கி எங்கள் பசங்கிட்ட காட்ட ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியவே இல்லைங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தேன் சார். பூனை தடை அந்த குட்டி பூனை ஒரு பூனையை தூக்கி பார்த்தேன். அப்போ அந்த பூனை அங்கேருந்து போகிற மாதிரி இல்லை. சரி எப்பயாச்சும் ஒரு அந்த பூனை இங்கேருந்து போயிடும் சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தாய் பூனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். தாய் பூனை அங்கேருந்து இலைப்பற வெளியே போச்சு. இருந்தாங்க 3 குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துங்க. சின்ன சின்ன குட்டிகள் பார்க்க ரொம்ப அழகாக. அது பூனைக்குட்டி நாய்க்குட்டிலாம் கண் திறக்காம பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. எங்களை பேர் நீங்களும் இந்த பூனைக்குட்டி பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.